இப்போ இந்த முறை தேர்தல்ல அ பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமா இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு இங்க சரியில்ல அப்படின்ற பிரதான வாதமா இதத்தானே எதிர்க்கட்சியினர் வைக்கிறாங்க. இப்போ அதாவது எதிர்க்கட்சி சொல்கிறது ஒன்றே ஒன்று தாம்மா. ஒன்று சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இல்லை பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்ல. கிடையாது, கஞ்சா நிறையா ஆகிப்போச்சு. போதை புழக்கம். இதை தவிர வேறு எதுவுமே சொல்கிறதில்ல. எடப்பாடி பழனிசாமி எப்போ ஆரம்பித்து முதல்ல கூட்டத்தில் சொன்னாரோ அதுதான் டெய்லி சொல்லிங்கிறாரு. என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொல்லுங்கள், நம்ம நாட்டில். மற்ற மாநிலங்களை காட்டிலையும் நம்ம மாநிலத்தை சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிற மாநிலம் நம்ம மாநிலம் தான். சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிற ஒரே மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாட்டை தவிர எதுவும் கிடையாது. மணிப்பூர்லாம் பார்த்தீங்கள, வெளியே வரலையே, நடு ரோட்லேயே பெண்கள்லாம் கற்பழிச்சாங்க, அசிங்கப்படுத்தினானுங்க. பிரதமர் அந்த பக்கமே போகவே இல்லை. அது மாதிரி தேர்தல் களம் வருகிற போது எதிர்க்கட்சிகள் இப்படி தான் சொல்லுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் எடுக்கிறாங்க, கோவை மாணவிக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை கோட் பண்ணி காட்டுறாங்களே சார். கஸ்டோடியல் டெத்ஸ் நிறைய நடக்குதுன்னு சொல்கிறாங்க. தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா சில பொறுக்கி பசங்க தப்பு பண்ணிவிடுவான், அதுக்கு அரசு பொறுப்பே இருக்குமா? அந்த தப்பு பண்ண மேலே நடவடிக்கை எடுக்கலாம், நாங்கள் பதில் சொல்லுவோம். நடவடிக்கை எடுக்காத விட்டோம்னா சொல்லுங்கள். எங்கேயுமே நடவடிக்கை எடுக்காத இருக்க முடியாது. தலைவர் அது மாதிரி இல்லை எங்கள் தலைவர். யாராக இருந்தாலும் எங்கள் கட்சிக்காரன் தப்பு பண்ணால் கூட அவன் மேலே நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கக்கூடிய தலைவர் தான் எங்கள் தலைவர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.